கேரளா உள்ளிட்ட பல மாநில கவர்னர்களை மாற்றுவது குறித்து மோடி தலைமையிலான அரசு ஆலோசித்து வருகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச கவர்னர் ஜோஷி பதவி விலகியுள்ளார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் முக்கிய முடிவுகளை எடுத்து வந்த அமைச்சர்கள் குழுக்கள் மற்றும் அதிகாரமளிக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுக்கள் போன்றவற்றை பிரதமர் நரேந்திர மோடி அதிரடியாக கலைத்தார். கொள்கை முடிவுகளை விரைந்து எடுக்கும் விதமாக குழுக்கள் கலைக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் விளக்கம் அளித்தது. இந்நிலையில் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் நியமிக்கப்பட்ட சில கவர்னர்களை மாற்றம் செய்ய மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. மத்திய அரசு மாற்ற உத்தேசிக்கும் கவர்னர்களில் பெரும்பாலானோர் காங்கிரஸ் கட்சியில் அங்கம் வகித்தவர்கள். கடந்த ஆண்டு டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் படுதோல்வியை தொடர்ந்து கேரள கவர்னராக நியமிக்கப்பட்ட டெல்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் மாற்றப்பட போகும் கவர்னர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். அதேபோல பஞ்சாப் கவர்னர் சிவராஜ் பாட்டீல், மத்திய பிரதேச கவர்னர் ராம் நரேஷ் யாதவ், மேற்குவங்க கவர்னர் M.K. நாராயண் ஆகியோரையும் மாற்ற மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இவர்களில் சிவராஜ் பாட்டீல், இந்திரா, ராஜீவ், மன்மோகன் சிங் அமைச்சரவைகளில் அங்கம் வகித்தவர்கள். உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரான மத்திய பிரதேச கவர்னர் ராம் நரேஷ் யாதவ் ஜனதா கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தவர். மேற்குவங்க கவர்னர் M.K. நாராயண் 2005 2010 ஆண்டு வரையில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியை வகித்தவர். தொடர் கற்பழிப்புகள், கொலைகளால் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீரழிந்து வரும் உத்தரப்பிரதேசத்தின் கவர்னர் P.L. ஜோஷியையும் மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. குஜராத் கவர்னர் கமலா பேனிவால், ராஜஸ்தான் கவர்னர் மார்கரெட் ஆல்வா, மகாராஷ்டிர கவர்னர் K. சங்கர நாராயணன், திரிபுரா கவர்னர் தேவானந்த் கொன்வார் ஆகியோரையும் மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. கவர்னர் மாற்றம் குறித்த செய்திகள் மீடியாக்களில் பலமாக அடிபட்ட நிலையில் உத்தரப்பிரதேச கவர்னர் ஜோஷி செவ்வாய் பிற்பகலில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். கேரள கவர்னர் ஷீலா தீட்சித் பதவி விலக விடாப்பிடியாக மறுத்துள்ளார். 2004 ஆண்டில் காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் முந்தைய வாஜ்பாய் அரசு நியமித்த பல கவர்னர்களை மாற்றியது குறிப்பிடத்தக்கது.